சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத்தோட பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயாவை சமைக்க சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து தலையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா பூரி செய்யறதுக்காக செஞ்சுட்ருப்பாங்க. அந்த சமயம் கிச்சனுக்கு மனோஜ் வந்துட்டு, "என்னம்மா பாட்டி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சுமா, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்னடா சொல்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைம்மா அந்த ரோகிணி கூட கல்யாணம் ஆச்சுல, அதை தாம்மா சொல்கிறேன். அதுவே வேறு இன்னும் டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த ரோகிணி விஷயத்தில் நீ என்ன தாண்டா யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. "மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட ஐடியா கேட்டு பார்த்துட்டேம்மா, எவனுக்கும் டைவர்ஸ் ஆகலையா, அதனால் எவனும் ஒழுங்காக ஐடியா கொடுக்க மாட்றாமா அப்படின்னு சொல்கிறாங்க. "டைவர்ஸை கூட விடு, வயித்துல வேற குழந்தை வளருது, ஏற்கனவே எவனோ பெற்ற குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்கிறா, இப்போ இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "டேய் உண்மையை சொல்லு, அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா என்னம்மா நீங்கள் கூட என்ன நம்ப மாட்டீங்க?" "அதெல்லாம் இல்லைம்மா, அவள் பொய் சொல்கிறாம்மா." "இல்லைடா நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தானே தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் இதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "ஏய் இதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்குது, ஒரு ஐடியா இருக்குடா" அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜம் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவளை நீ ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கோ, உன் கடைக்கு வர வச்சு பேசி அவளை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது மலை உச்சியாக பார்த்து தள்ளி விட்டுரு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஷாக் ஆகிடுது, தூக்கி வாரி போட்டுது. "என்னம்மா சொல்கிற? என்னம்மா இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்க? என்னை கொலை பண்ண சொல்கிறியா? கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் என்ன களி திங்கவா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்குடா, வேறு என்ன பண்ணுறதுனே தெரியலடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நீ எந்த ஐடியாவும் கொடுக்க தேவையில்ல, இந்த பிரச்சனையை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, "டேய் டேய் பூரிக்கிழங்கு போட்டு வைக்கிறேன்டா, வந்து சாப்பிட்றா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனு சைலண்ட்டாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் முத்து பாட்டி வராங்க. அவங்க வந்துட்டு, "என்ன விஜயா ஃபோனை பார்த்து தனியாக பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, காமெடி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் ஃபோனில்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. "இந்தம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் உன் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போடா, ஃபோனில் தனியாக பார்த்து சிரிச்சிட்டு கிடக்குறா" அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, "மா இப்போ எல்லாரும் அப்படிதாம்மா, அதில் ரீல்ஸுன்னு ஒன்று வருது, அதில் காமெடி எல்லாமே வரும், அதை பார்த்து தான் சிரிச்சிட்ருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாடா, நான் கூட அன்றைக்கி முத்து கூட வரும்போது கேட்டேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக பேசிட்டு போகிறாங்கன்ட்டு. அப்போ தான் அவன் சொன்னான், காதில் எதையோ வச்சுக்கிட்டு அதில் பேசிட்டு போகிறாங்களாமே" அப்படின்னு சொன்னான். "அப்போல்லாம் பைத்தியம் தான் தனியாக பேசிட்டு போவோம், இப்போ பைத்தியமே தனியாக பேசிட்டு போனால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது போலையே." "நீ சொல்கிறத பார்த்தா போகிற போக்கில் வீட்டுக்குள்ளேயே யாரும் பேசிக்க மாட்டாங்க போலன்னு நினைக்கிறேன், ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க போகிறாங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. "ஆமாம்மா என்ன பண்ணுறது, இப்போ காலம் அப்படி மாறிட்டு போகுது" அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நீங்கள் நைட்டு இங்கேயே படுத்துக்கோங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஐயையோ வேணாப்பா, உங்கள் புருஷன் பொண்டாட்டியை பிரித்த பாவம் எனக்கு வேணாம், முத்துவும் ரவியும் தனியாக தானே படுத்துட்டு இருக்காங்க, நான் அவங்க கூட படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அம்மா எதுக்கும்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நீங்கள் இங்கே படுங்கம்மா, நான் வெளியே படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை புருஷன் பொண்டாட்டி எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும், எனக்காகலாம் நீங்கள் பிரிஞ்சு படுக்க வேணாம்" அப்படின்னு அவங்க பாட்டு பார்த்தீங்கன்னா, "நான் முத்து ரவி கூட படுத்துக்கிறேன்" அப்படின்னு கிளம்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தலையெழுத்துன்னு வந்து உக்காந்துடுறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்னங்க இப்படி உக்காந்துட்டீங்க, நம்மள பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவங்கள பிரிக்கிறதுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "பாட்டியை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன மீனா பண்ணுறது, அவங்க எதில் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி நம்ம அப்படி தானேங்க இருக்கோம், என்ன சொல்கிற நீ?" "இல்லைங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறோம், அதுக்காக தான் சொல்கிறேன்" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யார் இந்நேரத்துக்கு கதவு தட்டுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா பாட்டி, "ஏய் முத்து கதவை திறடா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மீனாவை பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீனா போய் ஒளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து கதவு திறக்கிறாங்க. பாட்டியும் உள்ள வந்துட்டு, "என்னடா இவ்வளோ நேரம் கதவு திறக்காமல் இருக்கு, ஏதோ புருஷன் பொண்டாட்டிங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்கா மாதிரி" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ இல்லை பாட்டி, நான் வந்து திறக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிடா
என்னடா ரவி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் வரல பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மணி என்ன ஆகுது இன்னும் வராமல் ஊரை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி வந்துடுவான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்குடா நீ கதவை டாப்பால் போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி இங்கே டாப்பால் சரியில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே டாப்பால் ஊன்றுது கதவை சாத்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் ரிப்பேர் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை பாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் புடவையும் இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டேய் என்னடா இங்கே பொம்பளை பசங்களோட ப்ளவுஸு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா அதுவா பாட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே துணி எடுக்க போனேன்னா அப்போது இதுவும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா அது கூட உனக்கு பார்த்து எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்தேன், அப்போ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இது அந்த பசங்கள்தான் தான் இருக்கும், நான் போய் அந்த பொம்பளை பசங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா பாட்டி 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 இருங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா இந்த டைமுக்குலாம் பொம்பளை பசங்க இருக்க ரூமுக்குலாம் போனால் ரொம்ப தப்பாயிடும், நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா ரவி ரூமுக்கு போகிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்தீங்கன்னா மீனா மீனா நீ சீக்கிரம் அங்கே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிங்க போடுறது, அங்கே தான் பாட்டி இருப்பாங்களே, நீ மெயின் டோர் வழியாக போய் பேக் சைடு வந்து அந்த ஸ்டெப் வழியாக வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா ரவி ரூமில் போய் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அங்கே ரவி பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு யாரா அது கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே முத்து கால் பண்ணி டேய் பாட்டி தாண்டா அங்கே வந்திருக்காங்க, நீ எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோ, ஸ்ருதியை கதவு திறக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரவியும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கதவு திறக்கிறாங்க. பாட்டி உள்ளே வந்துட்டு என்னம்மா இவ்வளோ நேரம் கதவு திறக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி நான் வந்து திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அந்த புடவையும் ப்ளவுஸையும் ஸ்ருதி கையில் கொடுத்துட்டு இந்த பாருங்கம்மா இதுக்கப்புறம் ஆம்பளை பசங்க துணி போடுற கொடியிலலாம் நீங்கள் போடாதீங்க, நீங்கள் உங்களுக்கும் தனியாக ஒரு கொடி போடுங்க, இங்கே பாரு அவங்க துணி எடுக்கும்போது உங்கள் துணியை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அப்புறம் எதனா நாளைக்கு அவங்கள தப்பு சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா சரி சரி பாட்டி சாரி பாட்டி இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக காய போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் அக்கா எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த அக்கா, ஓ எங்கள் மீனா அக்காவா, அவங்க அவங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைட் டோர் வழியாக பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுறாங்க. டக்குன்னு மீனாவும் உள்ளே போயிட்டு ஸ்ருதி நான் இங்கே தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேலே துணி காய போட்டிருந்தேன், இந்த ஒரு ப்ளவுஸும் ஒரு புடவையும் காணாமல் போயிடுச்சு, அதை தேடி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இருக்கு பாரு ஒழுங்காக உங்கள் துணியெல்லாம் தனியாக காய போடுங்க, அவங்க சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் பார்த்தீங்கன்னா சரி சரி பாட்டி இதுக்கப்புறம் நாங்கள் ஒழுங்காக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் அக்கா வரதுக்கு முன்னாடி நீ எதுக்கு கதவை சாத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி இங்கே டாப்பால் சரியில்லை, நம்ம கதவை சாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தாப்பால் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் முத்துவும் இதே தான் சொன்னால், இங்கே எதுவுமே சரியில்லை, அண்ணாமலையை நாளைக்கு தான் ரிப்பேர் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் முத்துவெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி நான் அண்ணாமலை கிட்ட சொல்லி இதெல்லாம் சரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரவி பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவார். அதை பார்த்துட்டு மீனை உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வெளியில் போன பாட்டி உள்ளே வந்துட்டு எதுக்கு இப்போ நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை பாட்டி பல்லியை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்லிக்கெல்லாம் பயப்படலாமா பொம்பளை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்துட்டு என்ன நீ கத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ டக்குன்னு உள்ளேருந்து வெளியே வந்தியா, பயந்துட்டேன் அதான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா சரி சரி அங்கே முத்து இருப்பான் நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடுறாரு. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவின்னு கூப்பிடுவார், அதனால் அவர் காதில் வாங்காமல் போவார். நைட் ட்ரெஸ்ஸோடு போயிருக்காரு, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா நாம் தப்பிச்சிட்டோம்ல, அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து இருக்க ரூமுக்கு பாட்டி போகிறாங்க. பின்னாடியே ரவியும் போகிறாங்க. ரவி என்னடா இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தா, அதுவும் நைட் ட்ரெஸ்ஸில் எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் அப்போவே வந்துட்டேன், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படிக்கிறத பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னதுடா டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை பாட்டி குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. முத்து அவன் வரல நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனவன் இன்னும் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, வாங்க நீங்கள் இப்படி படுங்க நான் அப்படி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா ரவியை கிண்டல் பண்ணுறாரு. என்னடா குரூப் ஸ்டடியா, நீ வேற வெறுப்பேற்றாத கம்னிடுற அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.